உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. அது கூட இப்போ கேது பகவானும் இருக்கிறாங்க. அது போக கன்னியில் செவ்வாய் பகவான், அது போக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இப்போ இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு வழிவிடுமா? ஏதாவது ரூபத்தில் அவங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வர முடியுமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் வெளியில வருவதற்குண்டான ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் தான் இப்போ. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த கேது கிட்ட இருந்து இப்போ விலகி கன்னிக்கு வந்தாச்சு. அப்ப அந்த கேது கிட்ட அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முடிவெடுப்பதில் தடை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல தடை, ஒரு வேலைக்கு போகிறதுல தடை, குடும்பத்தில் குழப்பங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ கன்னிக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாரு. இதனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரர்கள் ஒரு விடிவு காலம். அப்போ உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீர்கள். இது 200% நடக்கும். சார் எப்படி சார் செவ்வாய் 6ல் இருக்குது நடக்கும்னு சொல்றீங்க? செவ்வாய்க்கு 6ல் இருந்தாவோ, அந்த செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டிருந்தாவோ, சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கறாங்க. அப்போ சனி செவ்வாயை வக்கரகதியிலிருந்து பார்க்கும்போது அந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்ப சனியும் செவ்வாயும் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், குழப்பம் வரும், நஷ்டம் வரும், தடைகள் வரும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வரும். சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது இது எதுவுமே நடக்காது. அப்போ நீங்க கடந்த காலத்துல நம்ம இதையெல்லாம் செய்யணும், இந்த பிசினஸ் பண்ணணும், நம்ம இங்க வீடு மாற்றணும், நாம் இந்த ஊருக்கு போகணும், நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த ரிசல்ட் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒரு வேலையை மாற்றணும், ஒரு வேலையை மாற்றி வேற கம்பெனிக்கு போகணும், இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அது கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்க போகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலம், சூரியனாகப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுத்தாகணும். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி எப்போ 17ஆம் தேதியிலிருந்து. அந்த 17ஆம் தேதியிலிருந்து நீங்க பாருங்க, உங்க கவர்மெண்ட் தொழிலையோ
இல்லை உங்கள் ப்ரைவேட் தொழிலையோ, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் தொழிலை எதிர்பார்க்குறீங்க, இல்லை ப்ரைவேட் தொழில் எதிர்பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு நல்ல போஸ்டில் இருக்கிறீங்க, ப்ரைவேட் தொழிலையோ இல்லை கவர்மெண்ட் தொழிலையோ, அந்த போஸ்டில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, இந்த கேது பகவான் வந்து சூரியனோடு இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கேது பகவான் சூரியனோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில குழப்பங்களோ சில தடைகளோ உருவாக்குவதற்கு டைம் இருக்குது. அதனால் அந்த தடைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கடந்து போனால் நல்லா இருப்பீங்க. இது போக வந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய காரியங்களை, நடக்க வேண்டிய காரியங்களை நடக்க விடாத அளவுக்கு தடை பண்ணியிருக்கும். குடும்ப ரீதியாக பிரச்சனை, ஃபாரின் போகிறது தடுங்கலை இருக்கும், அது போக ஒரு பிஸ்னஸில் குழப்பத்தை கொடுத்துருக்கும், ஒரு வேலையில் தடுங்கலை கொடுத்துருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த வக்கர கதியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். 12ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அயன சயன போகஸ்தானம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லறம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், வெளிநாடு போகிறது நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். அது போக மேசராசியில் பிறந்த பெண்கள், இப்போ இவங்களுக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். அவங்க 2 பேர் வந்து ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். இது நிச்சயமாக நடக்கும். இது போக இப்போ வந்து மேசராசியில் பிறந்த மனைவிமார்கள் இப்போ ஒரு வேலை பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளோ இல்லை பிஸ்னஸில் இருந்த தடைகளோ இல்லை எதிர்ப்பு போட்டி பொறாமை, இதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது. அப்போ உங்கள் தொழிலில் நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு தடைகள் எதுவுமே வராது, நீங்கள் கணவன் மனைவியும் சேர்ந்து நிம்மதியாக வாழலாம். உங்களுடைய கணவர் உங்களை பாராட்டுவார். உங்கள் கணவர் உங்களை பாராட்டும் போதே உங்களுக்கு நல்ல தைரியம் வந்துடும், நல்ல தெம்பு வந்துடும், இனிமே நம்ம சாதிக்கலாம் சம்பாதிக்கலான்ட்டு. ஏன்னா இதற்கு முன்னாண்ட அவர்கிட்ட அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்த்தே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவே நல்ல தெம்பு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடு கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த உடல் பிணிப்பீடைகள் வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ரீதியாக கேர் பண்ணிக்கோங்க. இந்த சூரியன் என்பது ரொம்ப ஹீட்டான கிரகம். இந்த கேது என்பது இந்த அலர்ஜியை கொடுக்கும். அப்போ இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அலர்ஜி வரும், இல்லைன்னா தலைவலி வரும், இல்லைன்னா கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் யாருக்கு எல்லாமே சூரியன் கெட்டிருக்குதோ அவங்களுக்கு. அப்போ அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அவங்க வந்து இப்போ ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இல்லை ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, இந்த பிஸ்னஸ்லேருந்து வேறு ஏதாவது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாவோ, இல்லை வேலையை மாற்றி செய்யலாம் அப்படின்னு நினச்சாவோ, இடமாற்றத்தை எது நினச்சாவோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே,
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.